புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். जब तक मेरी जान में जान है हम सब मिलकर पाकिस्तान को अजीम बनाएंगे, हिंदुस्तान को शिकस्त देंगे इंशाल्लाह. பாகிஸ்தான் நாட்டின் பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கும் தேரா காசிகான் என்ற இடத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் இந்தியாவை பற்றி ஆவேசமாக பேசினார் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப். கையை உயர்த்தியும் மார்பு மேஜையில் அடித்தும் இந்தியாவுக்கு எதிராக சபதம் எடுத்து பேசினார். இந்தியாவை வீழ்த்தியே தீருவோம், இல்லையென்றால் என் பெயரையே மாற்றிக்கொள்கிறேன் என்று ஆர்ப்பரித்தார். அவர் பேசியது: பாகிஸ்தானை கடவுள் ஆசீர்வதிப்பார். நம் நாட்டின் இன்றைய சூழல் மாறும். இரவு பகலாக வெறித்தனமாக உழைத்து பாகிஸ்தானை முன்னுக்கு கொண்டு வருவோம். இந்தியாவை நமக்கு பின்னால் தள்ளுவோம். இது மட்டும் நடக்காவிட்டால் நான் ஷெபாஸ் ஷெரீப் இல்லை, என் பெயரையே மாற்றிக்கொள்கிறேன். பொருளாதாரத்திலும் வளர்ச்சியிலும் இந்தியாவை விட சிறந்த நாடாக பாகிஸ்தானை உருவாக்கி காட்டுவேன் என்றார். மேலும் தனது அண்ணன் நவாஸ் ஷெரீப் பெயரை சொல்லியும் அவர் சபதம் எடுத்தார். நான் நவாஸ் ஷெரீஃபின் தீவிர ரசிகன். அவர் நடந்த பாதையில்தான் நானும் செல்கிறேன். அவரது ஆசீர்வாதம் எனக்கும் உண்டு. சத்தியமாக சொல்கிறேன், என் உடலில் சக்தி இருக்கும் வரை போராடுவேன். இந்தியாவை தோற்கடித்து பாகிஸ்தானை உன்னத நாடாக உயர்த்துவேன். மற்ற நாட்டிடம் கையேந்தி நிற்கும் நிலையை மாற்றி பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்ற நாடாக பாகிஸ்தானை உயர்த்தி காட்டுவேன் என்றார் ஷெபாஸ் ஷெரீப். இந்தியாவை தோற்கடிக்காவிட்டால் என் பெயர் ஷெபாஸ் ஷெரீப் இல்லை என்று தனது மார்பையும் மேஜையையும் தட்டி அவர் சபதம் எடுத்த போது மொத்த பாகிஸ்தானியர்களும் ஆர்ப்பரித்தனர். ஆனால் அவர்களையும் பாகிஸ்தான் பிரதமரையும் பார்த்து ஐயோ பாவம் என்று நெட்டிசன்கள் கவலைப்படுகின்றனர். பாகிஸ்தான் பொருளாதாரத்தில் கடுமையாக அடிவாங்கிவிட்டது. கடும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறது. உலக வங்கியிடம் கடனை வாங்கி குவித்துள்ளது. மற்ற நாடுகளிடமும் உதவிக்காக கையேந்தி நிற்கிறது. ஆனால் இந்தியா அப்படியல்ல. உலகின் முன்னேறிய பொருளாதார நாடுகள் பட்டியலில் டாப் 5 இருக்கிறது. இந்தியாவின் ஜிடிபி பாகிஸ்தானை விட 70% உயர்வானது. இதுதான் யதார்த்த நிலை. இப்படி உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளில் முக்கிய இடத்தில் இருக்கும் இந்தியாவை நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் பாகிஸ்தான் தோற்கடிப்போம் என்று சொல்வது பெரிய காமெடி என்று நெட்டிசன்கள் கலாய்க்கின்றனர். இந்தியாவை தோற்கடிப்பேன் என்று ஷெபாஸ் ஷெரீப் பேசுவது ஒன்றும் புதிதல்ல. இந்த மாதம் துவக்கத்திலும் இதேபோல் பேசியிருந்தார். இப்படி விதண்டாவாதம் பேசுவதை நிறுத்திவிட்டு தாங்கள் சோறு போட்டு வளர்க்கும் பயங்கரவாதத்தை ஒழித்தால் தானாகவே பாகிஸ்தான் பொருளாதாரம் வளரும் என்கின்றனர் நெட்டிசன்கள்.